ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகம். இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது காலபுருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் 6வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகிறது. இந்த நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன, கிரகங்களுடைய மாற்றத்தாருடைய மாற்றங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் வர ஆள் கொடுத்து வச்சுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. பார்க்குற அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறது கிரக நிலைகள் இந்த மாதம். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலங்கள் பார்க்கறது. உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். ராசியில் சுக்கிரன் இருக்கிறதால நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்குதுங்க இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் சுக்கிரன் நீசம் பெற்று உட்காந்துருக்கார். இது நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீசபங்க ராஜயோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கன்னிராசி என்பவர்களுக்கு. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரிப்பதும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் சேர்ந்து புதன் வக்கரப்பட்டு உட்கார்றதால வாக்கு வன்மையில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால அரசாங்க வழி அரசியல் வழி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலமாக, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கம், அரசியல் வெகு நாட்களாக டிஎன்பிஎஸ்சி போட்டு படிச்சுட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு உள்ளே போகணும், இல்லை வேலையில் இடமாற்றம் விடமாற்றம் போடணும், இதெல்லாம் நினைக்கிறவங்க காலகட்டம் இந்த காலம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அர்த்தாசனம் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஷயமே வேறு மாதிரி வருதுன்னு நினைக்கலாம். என்ன காரணம், உங்களுக்கு வந்துக்கூடிய கிரகம் அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு. இப்போ ரணருண ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சனி வக்கரம் மற்றும் ராகுடன் இணைந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் குரு இருப்பதும், அப்போ 11ஆம் இடத்துல குரு இருப்பதும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்பது கடகராசியில் குரு இருப்பது ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா கடகராசிக்கு குரு தான் உச்சமே. அப்போ அயனசேன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளர்கின்றன. அப்போ இம்மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் 3/11/2025 அன்று உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருப்பது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடம் யாரு? துலாராசி. துலாராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ரொம்ப 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 உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க. 16/11/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்தை மாறுவது எதிலுமே ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடண்ட், வெற்றி வாகை சொல்றது. இது எல்லாமே நடக்கிறது. 17/11/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 17/11/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 27/11/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அதுதான் அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள். அப்போ பலன்கள் என்ன? நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகம் எப்படி இருக்க போகிறது பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதம் எதிலும் சாதகமான நிலை காணப்பட இருக்குதுங்க. எல்லா நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்கும், வாக்குவன்மை ஏற்பட இருக்குதுங்க. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்க்க போகிறாங்க, அதுதான் சிறப்பு. புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. தொலைதூரத்தில் இருந்த நல்ல தகவல்லாம் வந்து சேர இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடக்க சொல்லுவாங்களா, அது ஒரு சம்பவம் கொஞ்சம் நடக்க இருக்குதுங்க இந்த மாதம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த கன்னிராசி நேயர்கள் இந்த நலந்தரு நவம்பர் மாதம் நவகிரக யோகத்தால் ஏற்பக்கூடிய மாற்றங்கள் என்ன, உங்களுடைய முன்னேற்றமான காலம் இது. லாபம் கூடும், பழைய பாக்கிகள் வசூலாகும், வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதமாக பலன் தரும், புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற போகிறீங்க, பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்ட பெற போகிறீங்க, கௌரவம் கூடும், நிலுவைத் தொகை வந்து சேர இருக்குதுங்க, பதவி கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்க போதுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாக இருக்குதுங்க. வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க.
பெண்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வரும், எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த காலகட்டம். கலைத்துறையினருக்கு, அதாவது கன்னிராசியில் உள்ள கலைத்துறையினருக்கு இந்த மாதம் இருக்க போகிறது. சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுங்க. ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்க போது, எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது இந்த காலம். யோசிச்சிருப்போம், அது எல்லாமே மாறும். அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிக நன்றாக இருக்க போகுதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கிறதுங்க. மனதில் தைரியம் கூட இருக்குதுங்க இந்த காலகட்டம். அதுதான் முக்கியம். இப்போ கன்னிராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் முடிய கன்னிராசியில் வரவு நட்சத்திரமாகும். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க. மேலும் மன நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. இது அடுத்தது அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நலந்தரும் நவம்பர் மாதம் நவகிரக யோகம் எப்படின்னாக்க துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைய போறீங்க. மற்றொரு இருந்த பகை நீங்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீர இருக்குதுங்க. பணவரத்து கூட இருக்குதுங்க. அரசாங்கம் மூலம் நல்ல லாபம் உண்டாக இருக்குதுங்க. நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதம் முடிய இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாக இருக்குதுங்க. தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய இருக்குதுங்க. சந்திராஷ்ட தினம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 13, 14, 15 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, 5, 6 சந்திராஷ்டங்களுக்கு இருக்குதுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் 13, 14, 15 வந்தீங்க. அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட தினங்களாக வளம் வருகிறார்கள். உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது விஷயம் பார்க்குறோம். கன்னிராசி என்பது இதனால் வரைக்கும் வரங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இது வரைக்கும் திருமணம் அமையவில்லை, வரங்கள் அமையவில்லை, துணையார் கிடைக்கவில்லை என்று இயங்கி இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லையே என்று கவலைப்பட்டு இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு வீட்டில் மலைச்சத்தம் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வெளியோகம் வெளிநாடு போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மண் மனை சொத்து வியாபாரங்கள் எல்லாம் கொஞ்சம் சற்று தள்ளுவாக இருப்பது நல்லது. உங்களுக்கு புதிய மண் மனைகள் வாங்குறதுக்கான ஒரு யோகம் இருக்குது இந்த காலகட்டம். வீட்டை புதுப்பிக்க போகிறீங்க. வீடு எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம். உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களும் அது வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்து எல்லா நன்மைகளும் தரும். உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாக இருக்குது இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நேர்களே, கன்னிராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கடந்து நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.